வள்ளுவர் வாக்கு. வையகத்தை வாழ வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு. தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கப்பலை நிறுத்தி வைக்கின்ற நங்கூரம் போல மனதை கட்டுப்படுத்துவதே அறிவு. இந்த அறிவின் துணை கொண்டு மனத்தை அடக்கினால் நாம் பெறுகின்ற பயன் என்ன என்பதைத்தான் இன்றைய குறள்பாவில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது, உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. உரன் என்னும் அறிவு என்னும் தோட்டியான் கருவியினால் ஓரைந்தும் காப்பான் ஐம்புலன்களையும் காப்பவன். வரன் என்னும் மேன்மையாகிய வைப்பிற்கு மோட்சமாகிய நிலத்திற்கு வித்து ஒரு விதையாவான். சுருக்கமான கருத்து யாதெனின், அறிவு என்னும் கருவியால் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்பவன் மோட்சமான மேலான நிலத்திற்கு விதையாவான். அதாவது, புலன்களை வெல்பவன் மோட்சத்தில் விதைக்கப்படுவான். அதாவது மோட்ச நிலத்தில் வைக்கப்படுவான். ஐம்பொறி ஆட்சிகொள் என்று மகாகவி பாரதியார் புதிய ஆத்திச்சூடியில் கூறியிருக்கிறார். ஐம்புலன்களுக்கும் அடிமையாகாத மனமே உயர்ந்த மனம். அந்த மனமே அறிவின் இருப்பிடம். புலன்களை கட்டுப்படுத்தாத மனம் குரங்கை போன்றது. நாம் அனுமதித்தாலன்றி நமது மனம் சோர்வடையக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றி உள்ளவரை அடக்கி ஆள நினைக்கிறான். தன் குடும்பத்தாரை அடக்கி ஆள நினைக்கிறான். தம் பதவிக்கு உள்ள அதிகாரத்தால் தனக்கு கீழிருப்பவரை அடக்கி ஆள நினைக்கிறான். ஆனால் தன்னை ஆள, தன் மனதை ஆள மறக்கிறான். மட்டுமின்றி மறுக்கிறான். தன்னை அடக்குவதே அறிவு, தன்னை அடக்குவதே வெற்றி. அப்படி அடக்கினால் நமக்கு கிடைப்பது எல்லோராலும் போற்றப்படுகின்ற மோட்சத்தில் ஒரு இடம் ஆகும். மோட்ச நிலத்திற்கு விதையாக போக வேண்டும் என்றால் நாம் பயன்படுத்த வேண்டிய கருவி என்ன என்பதற்கு விடை அறிவு என்பதாகும். மீண்டும் குறளை பார்க்கலாம். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.